பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளில் எசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆண்டவருடைய மலையில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்வார். பிரியமானவர்களே, அந்த விருந்து எங்கு நடந்தது பார்த்தீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செயல்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விருந்து ஏற்பாடு செய்வதையே எசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரை ஓரமாக சென்று ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அந்த மலையின் பெயர் கூறப்படவில்லை. அந்த மலை வெகுவாக கொடுத்து வைத்த மலையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மலை மீது ஏறி அமர்ந்தார் அல்லவா? அங்கு பெரும் திரளான கூட்டம் வந்து சேர்ந்தது. இயேசு இந்த மலையில இருக்காங்க, இயேசு சுகப்படுத்துவாங்க, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க. உடல் ஊனமுற்றோர், கால் ஊனமுற்றோர், பார்வையற்றவர்கள், பேச்சற்றவர்கள், பிற நோய்கள் உள்ளவர்கள் எல்லாரையும் கொண்டு இயேசப்பா பாதத்துல விட்டாச்சு. எல்லாரையும் ஆண்டவர் ஜெபத்துல சுகப்படுத்துறாங்க. அப்படி ஒரு பிரசன்னம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம். எல்லாரும் பார்க்காங்க, என்ன இவ்வளவு அற்புதம் அதிசயம் நடந்துட்டு, எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் சுகம் பெற்றுட்டாங்களே. இஸ்ரவேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி 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 என்ன கூறினார்கள். நன்றி என்று கூறுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா என போற்றி புகழ்ந்தார்கள். இயேசு சீடரை பார்த்து சொன்னாங்க, இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க 3 நாளா சாப்பிடல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இறை வார்த்தையை கேட்க கூடின கூட்டம் 3 நாட்களாக சாப்பிடாமல், பசி அவர்களுக்கு இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது, அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்கும் போது பசி இல்லை. பிரியமானவர்களே, பசிக்காது. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பேசி பாருங்க, பேசிட்டே இருக்கலாம் போல தோணும், பசிக்காது. அப்படி பசிக்கவில்லை யாருக்கும். ஆண்டவர் சொல்றாங்க, 3 நாளா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு உணவு கொடுக்காம நம்ம பட்டினியா விட்டாக்கி பாதி வழியில போகும்போது தளர்ச்சி வந்துரும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல சொல்ல கேட்க கேட்க பசிக்காது. ஆனால் பேசி முடிந்ததும் நமக்கு பசிக்க ஆரம்பிக்கும். ஐயோ, நான் இவ்வளவு நேரம் சாப்பிடலையா, பசிக்கவே இல்லையே, இப்பதான் பசிக்குதுன்னு நம்மள சொல்லி இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் இவர்களுக்கு உணவு கொடுக்கணும்னு சொன்னதும் சீடர்கள் சொல்றாங்க, இவ்வளவு திரளான ஜனங்கள் இருக்காங்க, இந்த பாலைவனத்துல எங்க கிடைக்கும் சாப்பாடு? ஒரு இடத்துல ஒரு பருக்க கூட கிடையாது சாப்பாடு. எப்படி நம்ம இத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? ஆண்டவர் கேட்காங்க, உங்கள்கிட்ட எத்தனை அப்பம் இருக்கு? அவங்க சொல்றாங்க, 7 அப்பமும் சில மீன் பொடிகளும் கிடக்கு அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, அது கொண்டு வாங்க. ஆண்டவர் அதை வாங்கி பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்கள்ட்ட கொடுத்தாங்க. எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுங்க. மக்கள் அனைவரையும் உட்கார வச்சாங்க, அவங்கள சாப்பிட வச்சாங்க. எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு. எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு அதுல மீதி, பிரியமானவர்களே, மீதி 7 கூடைகள் எடுத்தார்கள். எவ்வளவு அற்புதமான காரியம், எவ்வளவு அதிசயமான காரியம். இன்னொன்று சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுது நாம் உணவு சாப்பிட்டாலும், எங்கே சாப்பிட்டாலும், அது ஒரு கல்யாண வீடாக இருக்கட்டும், இல்ல வீட்டிலேயாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு நீள ஜெபம் சொல்லணும்னு இல்ல. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீங்க எங்களுக்கு தந்த இந்த உணவுக்காக நன்றி என சொல்லி சாப்பிட பழகி கொள்ளுங்கள். அது நாம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லுவது, ஸ்தோத்திரத்தை சொல்லுவது. அதனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எப்பொழுதும் சொல்லுவதுதான் ஒன்றே ஒன்று, விழித்திருந்து ஜெபியுங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், கிறிஸ்தவர்களாக அல்ல கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் வாயிலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.